சிவனே போற்றி, சித்தர்களே போற்றி. காலை வணக்கம். என்னிடத்திலே பல ஆண்டுகளாக சிகிச்சையினை பெற்று வரக்கூடியவர்கள் உண்டு. அவர்களுக்காக வேண்டி இந்த பதிவினை பதிவிடுகிறேன். சிகிச்சையினை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் என்னிடத்திலே மருந்தினை கேட்டு மாதம் மருந்தினை பெற்று சென்று கொரியரில் மருந்தினை பெற்று சென்று நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் முறையானபடி சிகிச்சையினை மேற்கொள்ளுதல் என்றால் நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை என்னை சந்தித்து பரிசோதனையினை மேற்கொண்டு மருந்தினை கூட்டியோ குறைக்கவோ ஏதுவாக நீங்கள் என்னை சந்தித்தல் வேண்டும். அடுத்ததாக கசாய பொடியினையும் கசாயத்தில் கலக்கக்கூடிய சகலவாத பொடியினையும் கலந்த பின்பு 1/4 மணி நேரம் முதல் அரை மணி நேரத்திற்குள்ளாக கண்டிப்பாக உணவருந்தல் வேண்டும். அடுத்தது நான் மேலே பூசக்கூடிய மேற்பூச்சு தைலத்தில் நீங்கள் பயன்படுத்துகின்ற போது 50 மில்லிலிருந்து சரியாக 75 மில்லிக்குள்ளாக எடுத்து கழுத்திற்கு கீழே உடல் முழுவதும் பூசி குறைந்தது 1 மணி நேரமாவது கொளுத்தும் வெயிலில் இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் உடலிலே உள்ள வாத நீர்கள் அனைத்தும் வற்றி உங்களுடைய அந்த வாத நோயானது படிப்படியாக குறைந்து வரும். ஆகவே 3 மாதத்திற்கு ஒரு முறை என்னை சந்தித்தல் வேண்டும். கசாயமும் மருந்தும் சாப்பிட்ட பின்பு கூடிய விரைவில் சாப்பிடுதல் வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தைலத்தினை மேற்பூச்சாக தேய்ச்சி குறைந்தது 1 மணி நேரமாவது நன்கு கொளுத்துகின்ற வெயிலில் அமர்தல் வேண்டும். பத்தியத்தினை தவறாமல் காப்பாற்றுதல் வேண்டும். சிவனே போற்றி, நமச்சிவாயம். இப்படியே பின்பற்றுக. உங்களுடைய நோய் விரைவில் குணமாகும் என்பது சிவன் சாட்சியான உண்மை. நன்றி. ஓம் நமசிவாயம்.